தீபாவளியொட்டி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்ததாக புகார் எழுந்த நிலையில் அரசு நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம். இன்னும் சில தினங்களில் தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் அதனை கொண்டாட சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் தயாராகி வருகின்றனர். இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கம் போல சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் மறுபுறம் தனியார் ஆம்னி பேருந்துகளில் தீபாவளி பயணக்கால டிக்கெட் கட்டணம் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது. குறிப்பாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல வழக்கமான கட்டணத்தில் இருந்து சுமார் 5 மடங்கு வரையிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தொடர் புகார்கள் எழுந்த நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பொதுமக்கள் இது தொடர்பான புகார் அளிக்க 1800 425 5161 என்ற தொடர்பு எண்களும் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் போக்குவரத்து துறை ஆணையர் கஜலட்சுமி தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் கட்டண விவகாரம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அரசின் விதிகளுக்கு உட்பட்டு பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. விதிகளை மீறி செயல்படும் வாகனங்களை சிறை வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி எச்சரிக்கை விடுத்தார். அதன்படி சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு செல்ல சுமார் 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் 3000 ரூபாய் வரை என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்ல சுமார் 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்ட கட்டணம் தற்பொழுது 2600 ரூபாய் வரை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையில் இருந்து கோவை, திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஏற்கனவே உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் ஆம்னி பேருந்து டிக்கெட் முன்பதிவுக்கான இணையதளத்தில் குறைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றார். ஒரு சில ஆபரேட்டர் தான் இது அதிகமா போடுறாங்க. ரெகுலர் ஆபரேட்டர் பண்றதே இல்லை. மற்ற சங்கத்திலையும் ரெகுலர் ஆபரேட்டர் இது பண்றது இல்லை. ஏதாவது ஒரு சில ஆபரேட்டர் பண்ணக்கூடிய தவறுல மற்ற ஆபரேட்டர்லாம் பாதிக்குது. பசுவனுடைய முழு ஒத்துழைப்புல தான் அவங்க பண்றாங்க. அவங்க சமூகத்தை தான் பண்றாங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதை நாங்க எங்க சங்கம் எந்த காலகட்டத்திலையும் நாங்க ஏத்துக்கிறது கிடையாது. கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராஜேந்திரன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளான நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தில் சிக்கி மாடு மேய்த்துக் கொண்டிருந்த முதியவர் உயிரிழந்தார். கோவை மாவட்ட மலைப்பகுதியில் மற்றும் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக நேற்று கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாகரல், வெங்கச்சேரி, திருப்பலிவனம், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. முள்ளிப்பாளையத்தை அடுத்த சம்பத் நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்தது. வெள்ளத்திற்கு மத்தியில் வீடுகளில் பொதுமக்கள் சமையல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெங்கிக்கால், ஆடையூர், நல்லவன்பாளையம், ஏந்தல் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. செஞ்சி அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியில் மேல்சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மன் குளத்துமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற முதியவர் மாடு வைத்துக் கொண்டிருந்தார். வெள்ளப்பெருக்கில் மாடுகளுடன் ஏழுமலை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மாடுகள் நீந்தி கரை சேர்ந்தன. முதியவர் உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் குறுவை நெல் அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கனமழை பெய்ததால் வாரச்சந்தையில் தண்ணீர் தேங்கியது.
சந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் பொருட்களை வாங்க வந்த மக்களும் வியாபாரிகளும் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. மேட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்பு மழைநீர் குடம்போல் தேங்கியதால் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். ஏற்காடு பகுதியில் பெய்த மழையால் எடப்பாடி அருகே உள்ள சரவங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சரவங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டு இரண்டாக துண்டிக்கப்பட்டதால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை காந்திபுரம் ரயில் நிலையம் உக்கடம் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, வேப்பண்ணப்பள்ளி, காவேரிப்பட்டினம், பர்கூர் என மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்தது. கூமாப்பட்டி பகுதியில் வீடுகளைச் சுற்றி மழைநீர் குளம்போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சிவகாசியில் கனமழை பெய்ததால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால, மெயினருவி, சிற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குடிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடியக்காவிளை, குளித்துறை, மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் காலை 8 மணி வரை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளை முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் காலை 8 மணி வரை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் மாநில அரசின் அதிகாரத்தில் அமலாக்கத்துறை தலையிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கான தடையை நீட்டித்தும் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடு நடந்ததாக கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியது. அதன் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்ததாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கடந்த மே மாதம் தொடர்ந்த வழக்கில் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் நேற்று நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை விசாரணையில் உள்நோக்கம் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அமலாக்கத்துறையின் குற்றப்பதிவு ஆவணத்தில் செந்தில் பாலாஜியின் பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டாரா என கேள்வி எழுப்பினர். டாஸ்மாக் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் தற்போதைக்கு அவரை கைது செய்து விசாரிப்பது தங்களின் நோக்கம் இல்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் தேர்தல் வருவதால் வழக்கில் அமலாக்கத்துறை அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை ஆர்வம் காட்டாது எனவும் கூறினார். மேலும் அமலாக்கத்துறையின் செயல் கூட்டாட்சி தன்மையை மீறியது எனவும் கபில் சிபல் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் மாநில அரசின் அதிகாரத்தில் அமலாக்கத்துறை தலையிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையா என கேள்வி எழுப்பினர்.
ஊழல் குறித்து விசாரிக்க மாநில அரசுக்கே அதிகாரம் எனும்போது அதில் அமலாக்கத்துறை எப்படி தலையிட முடியும் எனவும், அப்போது மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் எழுந்தால் உடனடியாக அமலாக்கத்துறை தலையிடுமா எனவும் வினவினார். மேலும் சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவும் அமலாக்கத்துறையை நோக்கி நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறை எப்படி விசாரணை நடத்துகிறது என்பதை கடந்த 6 ஆண்டுகளாக கவனித்து வருவதாகவும், அதை பற்றி தற்பொழுது எதுவும் கூற விரும்பவில்லை எனவும் தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்தார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3 நாட்களாக சோதனை நடத்திய போது அதிகாரிகளை அடைத்து வைத்தீர்களா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது, அதிகாரிகளை அடைத்து வைத்ததாகவும் துன்புறுத்தியதாகவும் இரவில் பெண்களை விசாரித்ததாகவும் வைக்கும் குற்றச்சாட்டுக்கள் உண்மைக்கு புறம்பானவை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கான தடையை நீட்டித்த நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். தங்கத்தின் விலைதான் நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது என்றால் வெள்ளியின் விலையும் விறுவிறுவென்று உயர்ந்து வருகிறது. சாமானியர்களை கவலையடைய செய்திருக்கக்கூடிய இந்த விலையேற்றத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் அறிவிக்கப்படும் தங்கத்தின் விலை இப்பொழுதெல்லாம் சாமானிய மக்களை கவலையடைய செய்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது உச்சம் தொட்டு வரும் தங்கத்தின் விலையேற்றத்தால் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். சரி, தங்கத்தின் விலைதான் இப்படி எகிறுகிறது என்றால் விட்டேனா பார் என இந்த பக்கம் வெள்ளியின் விலையும் விறுவிறுவென கூடிக்கொண்டே செல்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாத தொடக்கத்தில் வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பின்னர் அதன் விலை ஏறி இறங்க 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிராம் வெள்ளி 98 ரூபாயானது. சரி, இந்த ரேஞ்சிலேதான் இதன் விலை இருக்கும் என பலரும் வெள்ளியை கண்டுகொள்ளாமல் இருந்த வேளையில் தற்பொழுது அதன் ஜெட் வேக விலையேற்றம் நடுத்தர மக்களை மேலும் கலக்கமடைய செய்திருக்கிறது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிராம் வெள்ளி 107 ரூபாயாக இருந்த சூழலில் அது ஏப்ரல் மாதத்தில் 114 ரூபாயாகவும் ஜூலை மாதத்தில் 120 ரூபாயாகவும் உயர்ந்தது. இடைப்பட்ட காலங்களில் வெள்ளி விலை குறைந்து வந்தாலும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அது கிடுகிடுவென அதிகரித்தே வருகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி 136 ரூபாயாக இருந்த 1 கிராம் வெள்ளி அக்டோபர் 1ஆம் தேதி 161 ரூபாயாக புது உச்சம் தொட்டது. இதையடுத்து வெறும் 14 நாட்களில் 45 ரூபாய் அதிகரித்து 206 ரூபாயாக விற்கப்படுகிறது. இப்படி குறுகிய காலத்தில் அதிகரித்திருக்கும் வெள்ளி விலை ஏற்றத்திற்கு பல காரணங்களை அடுக்குகின்றனர் நகை வியாபாரிகள். கடந்த ஓராண்டில் மட்டும் 110% அளவுக்கு வெள்ளி விலை கூடியிருப்பதாக கூறும் அவர்கள், முன்பெல்லாம் பூஜை பொருட்கள், பாத்திரங்கள், அணிகலன் போன்றவற்றுக்கு மட்டும்தான் வெள்ளியை வாங்கி வந்தார்கள் என்றும், தற்பொழுது தொழில்துறையில் அதன் பயன்பாடு கூடியிருப்பதால் விலை எகிரி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். வெள்ளி ஏற்கனவே பார்த்தோம்னா வெள்ளி அணிகலன்கள், அப்புறம் பூஜை பொருட்கள், பாத்திரங்கள், இது மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெள்ளியோட பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு பார்த்தோம்னா நிறைய என்ன மாதிரி அப்படின்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு, அப்புறம் வெஹிக்கிள், சோலார் பேனலு, அப்புறம் ஏவுகணைகள், ராக்கெட் இது மாதிரி தயார் பண்ணுறதுக்கும், மருத்துவத்துறையிலையும் பயன்படுது, ஈவன் மெடிசனில் கூட பயன்படுது. அதனால் வெள்ளியோடைய ரேட்டு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. இப்போ எல்லா நாடுகளுமே வெள்ளிலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளியில் பலர் முதலீடு செய்வதும் அதன் விலையேற்றத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. முன்பெல்லாம் பணம் செலுத்தியதுமே வெள்ளிக்கட்டிகள் கிடைத்துவிடும் என்றும், தற்பொழுது தேவை அதிகரிப்பால் முன்பதிவு செய்துவிட்டு 10-15 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளி பொருட்கள் வாங்கி அதில் முலாம் பூசி, தங்கம், கோல்டு பாலிஷ் போட்டு அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி அணிவிக்கிறாங்க. வெள்ளி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே 15 நாள், 20 நாள், 1 மாதம் கழித்து தான் டெலிவரியே கிடைக்குது. அந்த அளவுக்கு வெள்ளி டிமாண்டில் போயிட்டுருக்கு. வரும் நாட்களில் கிராமுக்கு 300 ரூபாய், அதாவது வெள்ளி கிலோவுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் கூறுவது நடுத்தர வர்க்கத்தினரை வருத்தம் கொள்ள வைக்கும் செய்தி. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
தீபாவளி நாளில் காலையில் 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் குறைந்த ஒலி மற்றும் குறைந்த காற்று மாசை ஏற்படுத்தும் பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட அல்லது உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியை பெற்று அந்தந்த பகுதிகளில் திறந்த வெளியில் ஒன்று கூடி பட்டாசுகளை வெடிக்க மக்கள் முயற்சிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவில் 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. சரவெடிகள் வெடிப்பதையும் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்களின் அருகே பட்டாசு வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை தீபாவளி அன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மட்டும் பட்டாசு வெடிக்க புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை அளிக்க தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு என்பதால் பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை உறுதியாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பணி நிமித்தமாக வெளியூர்களில் வசிப்போர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்புவதற்கு வசதியாக தீபாவளி பண்டிகை முடிந்த அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பொதுமக்களின் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அறிவிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் நடப்பாண்டும் விடுமுறை அளிக்க வேண்டும் என தலைமைச் செயலக சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு 4 மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் என தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பாணை வெளியிட்டது. இதன் மூலம் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அடுத்த ஆண்டில் ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் இத்தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடத்த உத்தேசமாக திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 24ஆம் தேதி சிறப்பு தகுதி தேர்வுக்கான முதல் தாள் மற்றும் 25ஆம் தேதி 2ஆம் தாள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிக்கை நவம்பர் மாத கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய மசோதா ஒன்றை இன்று தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறவுள்ள 2வது நாள் கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முக்கிய பிரச்சினைகள் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பளங்கள் வழங்குவது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மற்றும் தனியார் பல்கலைக்கழக சட்ட மசோதாக்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய மசோதா ஒன்றை தாக்கல் செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மசோதா குறித்து விவாதிக்கும் வகையில் முதலமைச்சரின் இல்லத்தில் நேற்று அவசர ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கரூருக்கு செல்வது குறித்து தாவேக முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் நடந்து 2 வாரங்களுக்கு மேல் ஆகும் நிலையில் விஜய் இதுவரை நேரில் செல்லாததால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு 17 நாட்களாக தலைமறைவாக இருந்த ஆனந்த் முதல் முறையாக பொதுவெளிக்கு வந்தார். பட்டினப்பாக்கம் இல்லத்தில் நடைபெற்ற விஜயுடனான ஆலோசனையில் பங்கேற்ற அவர் பின்னர் பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்திற்கும் சென்றார். விஜயுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார் யாரும் தலைமறைவாக இருக்கவில்லை என கூறினார். யாரும் எங்கேயும் தலைமறைவில்லை. என்னன்னா யாரும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. ஏனால் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் துக்கத்தில் இருக்கிறோம். எங்கே யாரும் தலைமறைவாக யாரும் எங்கேயும் ஓடி போயிட முடியாது. நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது எங்களுடைய நிகழ்ச்சியில் நடந்த இந்த துயரத்தில் நாங்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் அந்த மக்களை சந்திக்க வேண்டும் தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும். விஜயின் கரூர் பயணம் குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார்.
கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஒப்படைத்துள்ளது. விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க மூத்த IPS அதிகாரி அஷ்ராக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து உடனடியாக கரூருக்கு சென்ற சிறப்பு புலனாய்வு குழுவினர் கடந்த 5ஆம் தேதி முதல் தடயங்களை சேகரித்ததுடன் சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கரூர் நெரிசல் குறித்த வழக்கை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பின் கீழ் CBI விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒப்படைத்தனர். மேலும் இதுவரை விசாரணை நடத்தியவர்களிடம் பெற்ற வாக்குமூலங்களை எழுத்துப்பூர்வமாக நீதிபதியிடம் சமர்ப்பித்தனர். இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்ட நீதிபதி CBI-யின் விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டவுடன் அவரிடம் ஒப்படைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோ நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள் நீதிபதி ஸ்ரீவத்சவா பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த மனுக்கள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதன்படி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விரைவில் அமைக்கப்பட்ட பின்னர் இந்த மனுக்கள் ஒன்றாக விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாக்ஸ்கான் முதலீடு தொடர்பாக அரசு பொய் கூறுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டிய நிலையில் பாக்ஸ்கான் முதலீடு செய்வது 100க்கு 100 உண்மை என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். தைவானைச் சேர்ந்த பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய முதலீடுகளை செய்ய உறுதி அளித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறிய நிலையில் அப்படி எந்த உறுதியும் வழங்கவில்லை என பாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்துள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தொடர்ந்து பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 14,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தது என்பது உறுதியான, சரியான, எந்தவித தவறும் இல்லாத 100க்கு 100 உண்மையான செய்தி என விளக்கமளித்துள்ளார். இது ஏறத்தாழ 1 வருட போராட்டத்திற்கு பிறகு இந்த வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்லது நடக்கும் போது சில அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அந்த வேலை வாய்ப்பில் விளையாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் TRB ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டி தீர்க்கிறார் எனவும் அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கும் வக்ரமும் வன்மமும் CV சண்முகத்தின் பேச்சு மூலம் வெளிப்பட்டிருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அரசின் இலவச திட்டங்களோடு பெண்களையும் ஒப்பிட்டு கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இலவசத்தோடு ஒப்பிட்டு கொச்சைப்படுத்திய CV சண்முகம் ஒரு அரசியல்வாதியாக அல்ல, ஒரு மனிதராகவே இருப்பதற்கு கூட தகுதியற்றவர் என கீதா ஜீவன் கடுமையாக சாடியுள்ளார். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் CV சண்முகம் இப்படி பேசியிருக்க முடியுமா என வினவியுள்ள அவர், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் போன்ற பொருளாதார தன்னிறைவு திட்டங்களால் பெண்கள் முன்னேறி வருவது அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை என்று கூறியுள்ளார். விடியல் பயண பேருந்துகளை லிப்ஸ்டிக் பூசிய பேருந்துகள் என கேவலமாக பேசியவர்தானே எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கீதா ஜீவன், பெண்களை இழிவுபடுத்தி வரும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுத்து பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வெறிநாய் கடித்ததில் ரேபிஸ் நோய் பாதித்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவனான மதிகிஷோரை சில நாட்களுக்கு முன்பு வெறிநாய் ஒன்று கடித்தது. அதனைத் தொடர்ந்து அச்சிறுவனுக்கு கடந்த 9ஆம் தேதி திடீரென உடல் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து சிறுவனின் பெற்றோர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவனை நாய் கடித்ததால் ரேபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டதை கண்டறிந்தனர். இதையடுத்து சிறுவனை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சிறுவனின் உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக கடந்த 10ஆம் தேதி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் வெறிநாய்க்கடி பாதிப்பு பெரும் பிரச்சனையாக இருந்து வரும் நிலையில் சிறுவனின் உயிரிழப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நீடிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்ததை அடுத்து டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டது. எல்பிஜி எரிவாயு சப்ளை செய்யும் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் தற்போதைய ஒப்பந்தம் நடப்பாண்டு அக்டோபர் வரையும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கடந்த 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி எம் தண்டவாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது புதிய டெண்டர் பணிகள் இன்னும் நிறைவடையாத காரணத்தால் தற்போதைய ஒப்பந்தத்தை அடுத்த ஆண்டு மார்ச் வரை நீடிக்க தயாராக இருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொள்வதாக டேங்கர் லாரி சங்கங்கள் தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து நாமக்கல்லில் தென்னிந்திய டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தர்ராஜன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் 6 நாட்களாக நடைபெற்று வந்த வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டேங்கர் லாரிகள் சம்பந்தப்பட்ட ஆலைகளுக்கு சென்று பணியை தொடங்கவும் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தவறிழைத்த பேராசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உறுதியளித்த நிலையில் மாணவர்களின் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழக கிளையில் உள்ள பேராசிரியர்கள் சிலர் மாணவிகள் சிலருக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் 24 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சக மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்தது. இந்நிலையில் மாணவ பிரதிநிதிகளுடன் புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் கல்வி அமைச்சருமான நமச்சிவாயம் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உரிய விசாரணை நடத்தி தவறு செய்த பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தி கைதான மாணவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வெகு விரைவாக பல்கலைக்கழகத்தில் அதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அந்த அமைப்பு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதேபோல் ஐசிசி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டிக்கான தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. அது விரைவாக அந்த தேர்தலும் நடத்தப்படும் என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து மாணவர்களின் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜராக மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. கோவை சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டினார். சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் முடித்துக் கொண்டதாக ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்களில் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். மேலும் தான் 6 மாதம் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஜாய் கிறிசல்டா மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் குறித்து விளக்கமளிக்க மாதம்பட்டி ரங்கராஜ் புதன்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என்று மாநில மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. அதே நாளில் புகார் அளித்த ஜாய் கிறிசல்டாவும் ஆஜராக வேண்டும் என்று மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 71 வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த வெள்ளிக்கிழமை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. 71 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா, மாநில அமைச்சர்கள் நிதின் நபீன், ரோஹித் பாண்டே உள்ளிட்டோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 9 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். இதில் பெரும்பாலானோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சியின் ஆவாம் மோர்ச்சா கட்சியின் 6 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அக்கட்சியிலும் 4 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதியான நிலையில் மகாகத் பந்தன் கூட்டணி தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை உறுதி செய்யப்பட்டது. பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் லோக்
லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் மகாகத் பந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாமல் உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ், பீகார் காங்கிரஸ் தலைவர்கள் ஷக்கீல் அகமது, கிருஷ்ணா அல்லவரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்று பாட்னாவிலும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என பீகார் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ஷக்கீல் அகமது தெரிவித்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி டெல்லி அருண்ஜேட்லி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 248 ரன்கள் மட்டுமே எடுத்து ஃபாலோ ஆன் ஆனது. மீண்டும் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 2வது இன்னிங்ஸில் 390 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி 120 ரன்கள் முன்னிலை பெற்றது. 121 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி கடைசி நாளன்று 3 விக்கெட்டை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. ஏற்கனவே முதல் போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இதன் மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய அணி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 2002 முதல் 2025 வரை தொடர்ந்து 10 தொடர்களை வென்று இந்தியா சாதனை படைத்துள்ளது. முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான நிறைவு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் பொற்காலமாக திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் வகையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டு போட்டிகளுக்கு பரிசு தொகையாக 37 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்ட நிலையில் 5 பிரிவுகளில் 37 வகையான போட்டிகள் மாவட்ட மற்றும் மண்டல அளவில் நடத்தப்பட்டன. சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இதன் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் பங்கேற்றனர். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி பலரது கவனத்தையும் ஈர்த்தது. நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வெற்றி அவர்களை மட்டுமல்லாது தமிழ்நாட்டையும் பெருமைப்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை பல ஆயிரம் பேரிடம் உருவாகி இருப்பதுதான் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது என குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மினிஸ்டராக உதயநிதி இருப்பதாக பாராட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவரின் செயல்பாடுகளை பார்த்தால் விளையாட்டுத்துறை மீது ஏக்கம் வருவதாக மகிழ்ச்சியுடன் கூறினார். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை, முன்னெடுப்புகளை நாள்தோறும் செய்யறதை பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில செய்யப்பட்டிருந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுதுன்னு சொன்னார். இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு. நானே விளையாட்டுத்துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று இப்ப எனக்கு தோணுது. காரணம், உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் பரிசுகளை வழங்கினார். இதில் 3வது இடத்தை கோவையும், 2வது இடத்தை செங்கல்பட்டும், சாம்பியன் பட்டத்தை சென்னையும் தட்டிச் சென்றன. வெற்றி கோப்பையினை பெறுகின்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாங்கள் ஓவராலா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பொசிஷனை நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி ஒரு டஃப்பான காம்படிஷனாக தான் இருந்துச்சு சென்னையோட. பட் நாங்கள் எங்களோட எஃபர்ட்ஸை போட்டோம். நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணுறதுக்கு எங்களோட நிறைய முயற்சிகளை நாங்கள் பண்ணுறோம். நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு சிஎம் ட்ராஃபி ஸ்டேட் லெவலில் சில்வர் வின் பண்ணேன். இந்த இயர் கோல்டு வின் பண்ணியிருக்கேன். எங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு செகண்ட் ரன்னர் அப்பாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இதில் ரொம்ப
பெருமைப்படுறேன். அண்ட் நான் ஒரு மாற்றுத்திறனாளியே இருந்து இவ்வளோ பண்ணும்போது இன்னும் பல மாற்றுத்திறனாளிகள் வெளியே வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு அட்டையும் வழங்கப்பட்டது. சர்வதேச அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதி உதவி வழங்கினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தனது கடிதத்தில் கடந்த மாம்பழ பருவத்தில் பதப்படுத்தக்கூடிய மாம்பழ வகைகளை பயிரிட்ட விவசாயிகள் மாம்பழ கொள்முதல் விலையில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி மற்றும் மாம்பழ கூழ் மிக குறைவான அளவில் கொள்முதல் செய்யப்பட்டதால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒருங்கிணைந்த பேக்கிங் செய்யும் வசதிகள், உள்நாட்டு கொள்கலன் கிடங்குகள் போன்ற உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு பயணிகளின் நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் தாம்பரம் கூடுவாஞ்சேரி இடையே புறநகர் ரயில்களில் வரக்கூடிய 17ஆம் தேதி 3 சிறப்பு ரயில் சேவைகள் வழங்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்தில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு பயணிகள் செல்லும் போது கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல 22ஆம் தேதி காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே 6 புறநகர் சிறப்பு ரயில் சேவைகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொத்தேரி ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் 5 நிமிடம் நின்று செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி அவர் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. சென்னையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அனைத்து இந்து மகாசபை தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். 17 வயது சிறுமி ஒருவர் தன்னுடைய அத்தை தன்னை பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்தி தள்ளியதாகவும் கோடம்பாக்கம் ஸ்ரீ தன்னை 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் காவல்துறையிடம் புகார் அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறுமியின் அத்தை மற்றும் கோடம்பாக்கம் ஸ்ரீயும் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு 15 நாட்கள் காவல் விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையமைப்பு கூடத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக இந்த மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கோடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் இசையமைப்பு கூடம் அமைந்துள்ள பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. வெடிகுண்டை செயலிழக்கச் செய்யும் நிபுணர்கள் தொடர் ஆய்வில் ஈடுபட்டனர். எனினும் இது வழக்கமான புரடிதான் என சோதனையின் முடிவில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மிரட்டல் விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடந்த 1 வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மழை காரணமாக வெப்பம் குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரூர் கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்காதது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் முரளிதரன், கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோர் அக்டோபர் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ராமேஸ்வரம் சென்னை ஃபோர்ட் விரைவு ரயில் உச்சிப்புலி அருகே பாதி வழியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டதால் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில் ரத்து செய்யப்பட்டது. IAS பருந்து கடற்படை தளத்திற்கு பின்புறம் உள்ள தண்டவாள பகுதிகளில் மின்மயமாக்கப்பட்ட சேவை தொடங்கப்பட்டால் ஹெலிகாப்டர் மற்றும் ராணுவ விமான விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் 300 மீட்டர் இடைவெளியில் மின்மயமாக்கப்படாத சேவையில் கடந்த 1 மாதமாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த ஃபோர்ட் மெயில் விரைவு ரயில் ISN பருந்து கடற்படை தளம் அருகே வரும்போது பாண்டோகிராஃப் என்ற உயர் மின்னழுத்த கம்பி மின்கம்பத்தில் மோதி உடைந்தது. இதனால் ரயில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டது. விசிக தலைவர் திருமாவளவனை தாக்க முயற்சி நடந்ததாக குற்றம் சாட்டி அக்கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். தொடர்ந்து பேரணியாக சென்று பார் கவுன்சில் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வண்டியை குறுக்கே விட்டு ரவுடித்தனம் செய்த நபரை வன்மையாக கண்டிக்கின்றோம்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தண்டல்காரனூர் பகுதியில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த இளைஞர் ரயில் முன்பாக பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இடையப்பட்டையை சேர்ந்த 23 வயதான கஸ்தூரி ராஜா சிறுக கடன் வாங்கி ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை கட்டி விளையாடி இழந்துள்ளார். மன உளைச்சலில் இருந்து வந்தவர் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக குடும்பத்தினர் நண்பர்களுக்கு மெசேஜ் செய்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,10,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. வாகனங்களை பரிசோதனை செய்யவும் ஓட்டுநர் உரிமம் வழங்கவும் கையூட்டு பெறப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனை நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்திய அதிகாரிகள் கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்ததுடன் அது குறித்த விசாரணையும் நடத்தி வருகின்றனர். சேலத்தில் விதிமீறி கழிவுநீரை வெளியேற்றிய 51 சாய பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருமணி முத்தாற்றில் சாய கழிவுநீர் கலப்பதை தடுக்கக்கூடிய வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடந்த 10 நாட்களாக கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்டத்தில் 51 சாய பட்டறைகள் அனுமதி பெறாமல் இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சாய பட்டறைகளுக்கு மின் விநியோகம் தடை செய்யப்பட்டது. மேலும் இதுபோன்று அனுமதி பெறாத சாய பட்டறைகளுக்கு வாடகைக்கு இடம் அளிக்கக்கூடிய உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சின்னக்குப்பத்தில் மழைநீர் வடிகால்வாயில் எண்ணெய் கலந்த தண்ணீர் வெளியேறி கடலில் கலப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அப்பகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்கி வரும் சூழலில் நேற்றிரவு பெய்த கனமழையை தொடர்ந்து மழைநீர் வடிகால்வாயில் இருந்து கருப்பு நிறத்தில் எண்ணெய் கலந்த தண்ணீர் வெளியேறி கடலில் கலந்தது. 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. IPL சூதாட்டம் குறித்து விசாரணை மேற்கொண்ட IPS அதிகாரி சம்பத்குமார் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறினார். இதையடுத்து சம்பத்குமாரிடம் 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்நிலையில் இந்த வழக்கை நிராகரிக்க கோரி IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை தனி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. சென்னையிலிருந்து ஆம்னி பேருந்தில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை அசால்ட்டாக எடுத்து சென்ற நபர் போலீசாரிடம் தொக்காக சிக்கியுள்ளார். கணக்கில் வராத கட்டுக்கட்டான பணத்தை கடத்திய சம்பவம் போலீசாரின் கண்ணில் சிக்கியது எப்படி? உரிய ஆவணங்கள் இல்லாமல் பேருந்தில் எடுத்துச் செல்லப்பட்ட ஹவாலா பணம் 20 லட்சம் ரூபாய் மொத்தமாக போலீசாரின் கையில் சிக்கியிருக்கிறது. கமிஷனுக்காக பணத்தை கைமாற்றி எடுத்து வந்த நபரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். கட்டுக்கட்டான ஹவாலா பணமும் அதை கடத்தி வந்த உள்ளூர் குருவியும் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை அடுத்த கருவேப்பிலையான் ரயில்வே கேட் அருகே மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வழியாக தொண்டிக்கு சென்ற தனியார் ஆம்னி பேருந்தை வழிமறித்து சோதனை செய்ய அதில் 45 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரிடம் சந்தேகத்திற்கிடமான வகையில் 5 பேக்கிங் பண்டல்கள் இருந்ததை போலீசார் பார்த்திருக்கின்றனர். சார், அந்த பண்டல்ல என்ன இருக்கு, வெளியே எடுங்க பார்க்கணும் என கூறிய போலீசாரிடம், சார் அதுல ஒண்ணுமில்லை சார், பிரிண்ட் பேப்பர் தான் இருக்கு அப்படி என கூறி மழுப்பி இருக்கிறார். ஆனால் அவர் பார்வையில் ஏதோ சந்தேகத்தை உணர்ந்த போலீசார் அவர் வைத்திருந்த பண்டல்களை வாங்கி உடைத்து பார்த்தனர். அதில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருப்பதைக் கண்டு போலீசாரின் புருவம் உயர்ந்தது. சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த அமீர் என்ற அந்த நபரை பேருந்திலிருந்து கீழே இறக்கிய போலீசார் உடனே ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர் வைத்திருந்த 5 பண்டல்களிலும் சேர்த்து 20,81,000 ரூபாய் ரொக்கம் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அமீரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த பணம் கணக்கில் வராத ஹவாலா பணம் என்பதும் கமிஷனுக்காக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து மதுவிலக்கு போலீசார் புதுக்கோட்டை மாவட்ட SP அபிஷேக் குப்தாவிற்கு தகவல் தெரிவித்து அவரை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்னி பேருந்தில் 20 லட்சத்தை கொடுத்து அனுப்பியது யார்? கட்டுக்கட்டாக பணத்தை வாங்க எதிர்பக்கம் காத்திருந்தது யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடி பல கோணங்களில் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது ஹவாலா பணத்தோடு சேர்த்து அதை கடத்தியவர்களும் வழக்கில் சிக்குவார்கள். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம்.
சென்னை ராயப்பேட்டை முதல் ஆர்கே சாலை வரை மெட்ரோ சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு பெற்றுள்ளது. மெட்ரோ ரயில் செல்வதற்காக பாலங்களும் சாலைக்கு அடியில் பயணிப்பதற்காக சுரங்கங்கள் அமைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதன்படி ராயப்பேட்டை நிலையத்தில் இருந்து ஆர்கே சாலை வரை 910 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் ராயப்பேட்டை நெடுஞ்சாலை, பீட்டர்ஸ் பாலம், ராயப்பேட்டை கண் மருத்துவமனை பகுதி வழியாக துளையிட்டு வெற்றிகரமாக ஆர்கே சாலையை வந்தடைந்தது. கொடைக்கானலில் அடுக்கம் கும்பக்கரை பிரதான மலைச்சாலையில் மண்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது. மண்சரிவு ஏற்பட்ட இடங்கள் 2 கோடி ரூபாய் செலவில் நவீன முறையில் சீர்படுத்தி ராட்சத ஆணிகள் மூலம் துளையிட்டு சிமெண்ட் கூழ் மற்றும் விதைகள் செலுத்தப்பட்டன. விதை வளர்ந்ததும் புல்வெளி படர்ந்துள்ளது. பச்சை பசேல் என காட்சியளிக்கும் புல்வெளியை ரசித்தபடி உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் பயணித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே பண்ணக்குப்பத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய தீயணைப்பு நிலையத்தை அதிமுக மற்றும் திமுகவினர் தனித்தனியாக திறந்து வைத்தனர். முதலில் வானூர் அதிமுக எம்எல்ஏ சக்கரபாணி அக்கட்சி நிர்வாகிகளோடு ரிப்பன் வெட்டி தீயணைப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் தலைமையில் திமுகவினர் மீண்டும் ரிப்பன் வெட்டினர். சேலத்தில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதான ஆய்வாளர் உட்பட 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆத்தூரைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் அரிசி கடத்தல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் தன்னை ரேஷன் அரிசி கடத்தி விற்பனை செய்ய காவல்துறையினர் கட்டாயப்படுத்தியதாகவும், மாதந்தோறும் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் குடிமைப் பொருள் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ராமராஜன், உதவி ஆய்வாளர்கள் ராமகிருஷ்ணன், சரவணகுமார் மற்றும் தலைமை காவலர் ராஜலட்சுமி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்போது அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிவகாசி ஆமத்தூர் அருகே பட்டாசு கடையில் வாடிக்கையாளர் போல் நடித்து பட்டாசு பாக்கெட்டுகளை திருடிச் சென்ற நபர்கள் சிசிடிவியில் சிக்கினர். திருச்சி சென்னை சிறப்பு ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்பட்டு வரும் திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயில் இன்று முதல் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கான அறிவிப்பு வெளியானதாக கூறினார். எம்பி என்ற முறையில் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்ததன் விளைவாக சாத்தியமானதாக தெரிவித்தார். நெல்லையில் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 12ஆம் தேதியன்று தச்சநல்லூரில் அமைந்திருக்கூடிய காவல் நிலையம் மற்றும் சில இடங்களில் சிலர் பெட்ரோல் குண்டை வீசினர். விசாரணையில் அருண்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்த ஆத்திரத்தில் அவருடைய சகோதரரான அஜித்குமார் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. இது தொடர்பான வழக்கில் அருண்குமார், ஹரிஹரன், சரண் ஆகியோர் ஏற்கனவே பிடிபட்ட நிலையில் அஜித்குமார், கிருஷ்ண பெருமாள் ஆகியோரையும் கைது செய்தனர். நாகை மாவட்டத்தில் நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். திருக்குவளையில் இருந்து மேலப்படாகை செல்லும் பிரதான சாலையில் விவசாயிகள் நெல் மணிகளை கொட்டி உலர்த்தும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென மழை பெய்ததால் தார்ப்பாய் கொண்டு மூடினர். எனினும் பெருமளவு நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்தன. மேலும் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் அறுவடை நடைபெறுவதால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேக்கமடைந்துள்ளன. கிருஷ்ணகிரியில் சிறுமியை கடத்தி திருமணம் செய்த இளைஞருக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2021இல் சந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடத்தல் வழக்கில் 3 ஆண்டுகளும், போக்சோ வழக்கில் 20 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சண்முகவேல் என்பவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.